மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா முக்தி என்றால் என்ன, அகங்காரம் என்பது எதற்காக வருகிறது, எதன் மீது நம்முடைய மனசு வைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது என்ற விஷயத்தை போதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஒரு விஷயத்தின் மீது நாம் ஏதாவது கவனம் செலுத்தால் அந்த விஷயத்தின் மீது நமக்கு பற்றுதல் என்பது ஏற்படும். பற்றுதல் ஏற்பட்டால் அந்த விஷயத்தின் மீதாகட்டும் அந்த பொருளின் மீதாகட்டும் காமம், அதாவது விருப்பம் என்பது ஏற்படும். காமம் அதாவது விருப்பம் ஜாஸ்தி ஆக 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 அது சம்மோகம், அதாவது மோகமாக மாறும். மோகம் என்றால் என்ன? ஒரு பொருளாகட்டும், ஒரு விஷயமாகட்டும், ஒரு பழக்கமாகட்டும், அது இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு மனசு போயிருக்கிறது அப்படின்னா அதுதான் மோகம் அப்படின்னு சொல்லுவார்கள். மோகம் என்பது நமக்குள்ள நுழைந்து வந்திருக்கிறது என்றால் அந்த நிலையில் விவேகம் என்பது வேலை செய்யாது. விவேகம் இல்லை என்றால் ஞானம் என்பது இருக்காது. ஞானம் இல்லை என்றால் புத்தி என்பது அழையும். புத்தி என்பது இல்லை என்றால் அங்கே அகங்காரம் என்பது உருவாக்கப்படும். அகங்காரம் இருக்கு என்றால் எது சரி எது சரி இல்லாதது, எது தேவை எது தேவையில்லை, எந்த விஷயம் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது, எது பேசணும் எது பேசக்கூடாது என்ற அறிவு என்பது, விழிப்புணர்வு என்பது நமக்கு இருக்காது. புத்தி என்பது வேலை செய்யல், அகங்காரம் என்பது நுழைந்து அதிகமாகிறது. அதற்காக நம்முடைய பிஹேவியர் என்பது சரியாக இருக்காது. மரணம் என்றால் இந்த உடலை விட்டு வெளியே போகுது. ஒரு சாதாரணமான ஃபிசிக்கல் டெத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலை இன்னும் வேலை செய்ய முடியாத நிலைமை வந்தால் இந்த உடலை விட்டுட்டு வெளியே போயிடும் ஆன்மா. ஆனால் புத்தி என்பது வேலை செய்யவில்லை என்றால் இந்த பௌதீக உடலுடன் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் மரணம் அடைந்த மாதிரி தான். எதற்காக என்றால் புத்தி இல்லை என்றால் அகங்காரம் அதிகமாகும். எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எது செய்யக்கூடாதோ அது செய்கிறோம். எந்த முறையில் செய்யணுமோ அந்த முறையை விட்டுட்டு சரி இல்லாத முறையில் செய்ய ஆரம்பிப்போர். இந்த விதமாக இருந்தால் யாருக்கு நாம் நல்லது செய்கிறோம்,